இப்போ நம்ம ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறோம். ஜவ்வரிசி பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ஜவ்வரிசி 1 டம்ளர் எடுத்துங்க, சர்க்கரை 2 டம்ளரு. உங்களுக்கு சர்க்கரை வந்து கம்மியாக வேணும்னா 1.5 டம்ளர் போதும். பால் வந்து 2 டம்ளர் எடுத்துங்க, முந்திரி 6லேருந்து 7, திராட்சை ஒரு 5-6 திராட்சை எடுத்துங்க, ஏலக்காய் நாங்கள் வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கோங்க, உப்பு தேவைக்கேற்ப, நெய் தேவையான அளவு. இதுதாங்க ஜவ்வரிசி பாயாசத்துக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்யறதுங்க நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ஜவ்வரிசி பாயாசம் செய்யறதுக்கு முதல்ல அது செய்முறையை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வானொலி அடுப்பில் வச்சுட்டு நெய் விட்டுங்க 1 டீஸ்பூன். நெய் காஞ்சோடனே நம்ம இதில் ஜவ்வரிசியை வறுத்துக்க போகிறோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம், தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஜவ்வரிசி நல்லா வறுபட்டு அது நல்லா பொரியுங்க. அது பொரிஞ்சோடனே நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடணும். ஜவ்வரிசி இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது சின்ன ஜவ்வரிசி. இதுலேயே பெரிய ஜவ்வரிசி இருக்குங்க. எது போட்டாலுமே பாயாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன ஜவ்வரிசி போட்டிங்கன்னா நல்லா முத்தாக இருக்குங்க. பாருங்கள், பொரியிறது நல்லா தெரியுதுங்களா? இது மாதிரி எல்லாம் பொரிஞ்சோடனே நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடணுங்க. பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க. இதை நம்ம தண்ணியில் போட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோங்க. இப்போ ஜவ்வரிசி பாயாசத்துக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டோங்க. இப்போ ஜவ்வரிசி அதில் கொட்டுறோங்க. 1 டம்ளர் ஜவ்வரிசினா 3 டம்ளர் தண்ணி வச்சுங்க. அதில் வந்து இதை நல்லா வேக வைங்க. ஏன்னா இது வந்து கஞ்சி விடும், அதனால் தண்ணி நிறையா தேவைப்படுங்க. 1க்கு 3 பால் தண்ணியாக நம்ம வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் தான் இதை ஊற்ற போகிறோங்க. இது குக்கரில் வச்சுக்கோன்னா குழஞ்சிரும். அதனால் நீங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், முத்தாக இருக்கும் ஜவ்வரிசி. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துக்குச்சு. இப்போ ஜவ்வரிசி நல்லா இது மாதிரிங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ணுறோம்னா சர்க்கரையை நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு டம்ளர் ஜவ்வரிசினா 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துங்க, இல்லைன்னா 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்துங்க. அது உங்கள் ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் பார்த்துங்க. இப்போ இது சர்க்கரை நல்லா இதில் கரையணுங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பால் ஆட் பண்ண போகிறோங்க. அப்புறம் முந்திரி ஏலக்காயெல்லாம் தாளித்து நம்ம போட்டோம்னா நமக்கு ஜவ்வரிசி பாயாசம் தயாராகிடுங்க. இது சர்க்கரை கரையிட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. சர்க்கரை போட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்ம பாலை ஆட் பண்ணுறோங்க. இப்போ இது நல்லா பாலாக அதுவும் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள், நம்ம பால் ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தேவையான அளவு ஏலக்காய் பொடி நம்ம போட்டுக்க போகிறோம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு இது நல்லா ஓரளவு கொதி வந்தோடனே நம்ம இதில் முந்திரி திராட்சையை வறுத்து இதில் போட போகிறோங்க. பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் 1 சிட்டிகை உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி போட்டுங்க. அதில் முந்திரி நல்லா ஓரளவுக்கு சேர்ந்தோடனே நம்ம இதில் வந்து திராட்சையை போட்டுக்கிறோம். நல்லா கலர் மாறினோடனே இதை நம்ம பாயாசத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நமக்கு ஜவ்வரிசி பாயாசம் தயாருங்க. கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம இதை இறக்கிடலாம். ஜவ்வரிசி பாயாசம் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.